ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள அரியக்குடி புத்தூர் கிராம மக்கள் பரமக்குடி வட்டாட்சியர் ராமமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியக்குடி புத்தூர் பகுதியில் உள்ள கண்மாயில் நாட்டு கருவேல மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் வட்டாட்சியரிடம் புகார் அளித்திருந்தனர். இது தொடர்பாக கடந்த ஜூலை 22ஆம் தேதி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியரை நேரில் சந்தித்து பேசிய பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அப்பொழுது வட்டாட்சியர் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதையடுத்து சிகிச்சைக்காக பரமக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வட்டாட்சியரின் புகாரின் பேரில் அரியக்குடி புத்தூர் பகுதியைச் சேர்ந்த 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 கைது செய்தனர். இதற்கிடையில் புகார் அளிக்க சென்ற முதியவர் பாலையாவை வட்டாட்சியர் தாக்கியதாக கூறி அவரும் புகார் அளித்திருந்தார். ஆனால் இந்த புகாரின் மீது இதுவரை காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் வட்டாட்சியர் ராமமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், உடனடி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மக்கள் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரத போராட்டத்தின் போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வட்டாட்சியருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் பிரபாகரன், தியாகி இமானுவேல், பேரவை மாவட்ட செயலாளர் ஜெகதீசன், வளரும் தமிழக கட்சியின் மாவட்ட செயலாளர் பிரகாஷ், தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தின் துணைத் தலைவர் வனங்கை பாலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர்.